இந்த பதிவு மிகவும் முக்கியமான பதிவு. பெண்களை பெற்றவர்கள் விட்ட கண்ணீர் எதனால, பெண் பிள்ளைகளுக்கு வரக்கூடிய ஆபத்துகள், எச்சரிக்கை அத்தனையும் கொடுக்கக்கூடிய பதிவு தான் இந்த பதிவு. நிறைய தெருநாய்க்களும் நிறைய புறம்போக்குகளும் சுற்றிக்கிட்டு இருக்குது. அதனால் பெண்களை பார்த்து வளங்க, எப்படி வளர்க்கணும், எது மாதிரி குழந்தைங்களை ட்ரீட் பண்ணணும் அப்படின்றதுக்கும் பெண்களை பெற்றவர்கள் பார்க்க வேண்டிய முக்கியமான பதிவு. உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய டீனேஜ் கேர்ள்ஸ் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு தனிப்பட்ட முறையில் இந்த ஆடியோவை ஃபார்வர்ட் பண்ணி கொஞ்சம் கேட்டுட்டு சொல்லுமான்னு மட்டும் சொல்லுங்கள். ரைட்? நிறைய விஷயங்கள் மாற்றத்தை ஏற்படுத்தணும். அன்பை சாய் குடும்பம் ஒரு பாதுகாப்பான குடும்பமாக இங்கே இருக்கணும். ஒரு பெரிய வைப்ரேஷன் இந்த குடும்பத்துக்கு கிடைச்சிருக்குது. வரக்கூடிய குரு பூர்ணிமாவில் இருந்து என்னென்ன விஷயங்கள் செய்யணும் அப்படின்றதுக்குள்ள சார்ட்டும் இதில் இருக்குது. எல்லோரும் நிச்சயமாக கலந்து கொள்ள வேண்டியது, வாழ்நாள் முழுவதும் கடைபிடிக்க வேண்டிய விஷயங்களை இங்கே பேசிக்கிட்டு இருக்கோம். தயவு செய்து உங்கள் சோம்பேறித்தனத்தை தீ வச்சு கொளுத்துங்க. முடியாதுன்ற விஷயத்தை அழிச்சிடுங்க உங்கள் வாழ்க்கையில் இருந்து. இனி பெறக்கூடிய இன்பத்தை மட்டும்தான் இந்த பதிவு கொடுக்க போகுது. அழிஞ்சு போனது துன்பம், வளர்ந்து கொண்டு இருப்பதோ ஒரு சந்தோஷமோ ஒரு நம்பிக்கையும். திரும்பவும் சொல்ற, உங்க வீட்டுக்கு நீங்க தான் தெய்வம். அந்த தெய்வம் உங்க மூலமா தான் களத்தில் இறங்கி திருத்த வேண்டியவங்களை திருத்தி நல்வழிப்படுத்தி உங்க வாழ்க்கையை உங்க ஃபேமிலியை உயர செய்ய போகுது. இனி அடுத்தடுத்து நடக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் உங்களுடைய வேகத்தை அதிகரிக்கும், உங்க கவனத்தை அதிகரிக்கும். ஒரு நல்ல இடத்துக்கு நம்ம போறோன்ற தாட்டு உங்க கூட இருக்கும். அத்தனையும் தாண்டி என்னுடன் சாயப்பா இருக்கிறார் அப்படின்ற ஒரு விஷயமும் இனி நடக்கும். ஸோ இங்கே இருக்கிற நிறைய பெண்களுக்கு சதிவலை இருக்கிறது. நாம் நினச்சிட்டு இருக்கோம் நல்லதுன்னு, ஆனால் இல்லை. இது முழுக்க முழுக்க சதியால் பின்னப்பட்டது. அதில் சிக்கிக்க கூடாதுன்றது சாயப்பாவுடைய எச்சரிக்கை. நீங்கள் யார் என்னன்னு தெரியாமலே வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் எப்படிப்பட்டவங்க தெரியுமா? ஆனால் உங்களுடைய மாய சக்தியில் நீங்கள் போய் சிக்கிக்கிட்டதால தான் இன்னைக்கு அடையாளம் தெரியாத ஒரு பரிதாபத்துக்குரிய நபர்களாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க. எல்லா கேள்விகளுக்கும் பதில்கள் இந்த பதிவில் இருக்குது. பார்க்கறதும் பார்க்காததும் அவரவர்களுடைய விருப்பம். ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, அன்பே சாயிரா, பேரன்பே சாயிரா, அகிலம் தளிக்க ஆத்மா விழிக்க அனுதினம் சாயிரா, எங்கள் அன்பே சாயிரா. ஒன்றே இறைவன், ஒன்றே பூமிக்கென்றும் சாயிரா, சரணம் சாயிரா, நன்றே செய்து வாழ்வோம், நாம் ஒன்றே செய்து வாழ்வோம், அன்பே சாயிரா. சாய்ரா. என் உயிரின் உயிரானவர்களே, இன்னைக்கு காலையில் ஒரு முக்கியமான பதிவு கொடுத்துருந்தோம். அதை யாராவது கேட்கலன்னா மறக்காமல் நிச்சயமாக கேட்டுருங்க. இன்னைக்கு காலையில் சொல்லும்போது இன்னும் நம்மளுடைய பவர்ஸ் அதிகரிக்கணும். அதுக்கு நாம் எல்லாரும் ஒத்துமையாக இருக்கணும், பக்தி அதிகமாக செலுத்தணும், நம்பிக்கை அதிகமாக வைக்கணும், ஒரே மனசோட நாம் இருக்கணும். அப்படி இருந்தால் 90% மடங்கு பவர்ஸ் நமக்கு கிடைக்கும் கடவுள்கிட்ட இருந்து. ஸோ நம்ம வாழ்க்கை இன்னும் அடுத்த கட்டத்துக்கு போகும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ இனிமே குரு பூர்ணிமா இந்த மாதம்
10ஆம் தேதி வருது. 10ஆம் தேதியில் இருந்து இதை நாம் ஃபாலோ பண்ணுறோம். ஸோ 10ஆம் தேதி தான் ஃபாலோ பண்ணணுமா அப்படின்றதெல்லாம் கிடையாது. இது உங்களுக்கு ட்ரையலு. இன்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள், இல்லை நாளையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ உடம்பு முடியாமல் இருக்கிறவங்களுக்கு எக்ஸாம்டட். ஓகே, அது வந்து முடிஞ்ச அளவுக்கு பண்ணுங்கள். ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணக்கூடாது, நல்லா புரிஞ்சுக்கணும். அதனால் எதுவாக இருந்தாலும் மனப்பூர்வமாக பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த பிரார்த்தனையால் இல்லை காலையில் எழுந்திருக்கிறதால உங்களுக்கு ஏதாவது சிரமங்கள் இருக்குதான்றதையும் பார்த்துட்டு எனக்கு தனிப்பட்ட முறையில் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், இல்லை கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் எல்லா கேள்விகளுக்கும் பதில் சாய் 365 தினமும் மாலை 4 மணிக்கு கேள்வி பதில் ஃபார்முலாவில் வரும். ஓகேங்களா? இப்போது வர 10ஆம் தேதியில் இருந்து காலையில் எழுந்திருக்கக்கூடிய நேரம் எல்லோரும் 4 மணிக்கு எழுந்திருக்கணும். 4 மணியில் இருந்து 4:30 வரைக்கும் காலை கடன்களை அத்தனையும் முடிச்சிடுங்க. நீங்கள் குளிக்கணுன்றது அவசியம் கிடையாது, கை கால்கள் சுத்தமாக இருந்தால் கூட போதும். ஓகே, அடுத்தது 4:30க்கு கரெக்டாக ஷார்ப்பாக ஆரத்தி ஸ்டார்ட் பண்ணிடணும். ஆரத்தி முடிகிற நேரம் 20-25 நிமிஷம் ஆகும். ஸோ 5 o'clock வந்து மெடிடேஷன். எல்லாமே இம்பார்ட்டன்ட் ஷெடியூல்ஸ், யாரும் மிஸ் பண்ணக்கூடாது. மிஸ் பண்ணால் வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய சந்தோஷத்தை மிஸ் பண்ணுவீங்கன்ற ஞாபகத்தை மனசில் வச்சுக்கோங்க. 5 o'clock மெடிடேஷன். அடுத்தது 5:33 5:30க்கு சச்சரித்திரம். ஸோ 4 மணிக்கு எழுந்திருக்கக்கூடிய நமக்கு 5:30 வரைக்கும் ஒர்க்கு, தினமும் 1.5 மணி நேரம். ரைட், உங்களுக்கு சார்ட் கொடுக்குறேன். ஓகேங்களா? சார்ட் வந்து கொடுக்குறேன். இந்த பதிவில் அந்த சார்ட் வந்து அப்பப்போ உங்களுக்கு கண்ணில் தென்படும். அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. தென் வாட்ஸ்அப்லேயும் ஸ்டேட்டஸ் வைக்கிறேன். ஸோ அதுதான் இனிமேல் நம்ம செய்ய வேண்டிய வழிபாட்டு முறைகள். ஸோ 4 மணிக்கு வேக்கப், 4:30க்கு ஆரத்தி, 5 மணிக்கு மெடிடேஷன், 5:30க்கு சச்சரித்திரம். அடுத்தது இது வந்து 4 விஷயத்தை நம்ம பண்ணுறோம், 1.5 மணி நேரத்தில் முடிக்கிறோம். அடுத்தது 5வது 10 மணிக்கு தான் அதுக்கப்புறம் உங்களுக்கு டைம் ஸ்டார்ட் ஆகுது. அந்த 10 மணிக்கு என்னென்னா 1 minute ப்ரேயர். ஒரே நிமிஷம் தான் ப்ரேயர் பண்ணணும், அதாவது 60 செகண்ட். அந்த 60 செகண்ட் உங்களுக்காக ப்ரே கிடையாது, நாட்டுக்காக, நாட்டில் இருக்கிற மக்களுக்காக, குழந்தைகளுக்காக, ஆரோக்கியத்துக்காக, குழந்தை பாக்கியம் இல்லாமல் எத்தனையோ பேர் இருக்காங்களே அவங்களுக்காக. நிறைய பேர் வந்து கணவர்கள் தண்ணி அடிச்சுட்டு வீட்டில் வந்து கொஞ்சம் இது பண்ணுறாங்களே அவங்களோட மனசை மாற்றணும். 2வது கெட்டவர்கள் நல்லவர்களாக மாறணும் அப்படின்னு சொல்லி ஒரு 10 மணிக்கு 1 minute ப்ரேயர். அடுத்தது 12 o'clock மதிய ஆரத்தி. இந்த மதிய ஆரத்தி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒன்றே சொல்கிறேன், வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்க எடுங்க, ஒர்க் பண்ணுறவங்க முடிஞ்சால் 12 மணிக்கு சாயப்பாவுக்கு மனதார 1 minute ஆரத்தி. ஜஸ்ட் 1 minute. அந்த 12 மணிக்கு மொபைலில் அலாரம் வச்சுக்கோங்க, அலாரம் அடிக்கும். அப்போ வந்து சாயப்பாவுக்கு சமர்ப்பணம், சாயப்பாவோட பாதத்துக்கு சமர்ப்பணம் அப்படின்ற மாதிரியான 1 minute வார்த்தைகளை சொல்லுங்கள். ஒர்க் பண்ணும்போது கூட சரி அந்த ஒரு வார்த்தைகளை சொல்லுங்கள். கண்களை மூடி சொல்கிறதுக்கு முடிஞ்சால் கண்களை மூடி சொல்லுங்கள், இல்லைனாலும் பரவாயில்ல, மனசில் நினச்சிக்கிட்டு வேலை பாருங்கள். ஆனால் 12 மணிக்கு அந்த 1 நிமிஷம் நீங்கள் சாயப்பா பற்றி எது வேணாலும் நினச்சிக்கோங்க. ரைட்டா? எது வேணாலும் நினச்சிக்கோங்க. கண்களை மூடி அவர் முன்னாடி ஒரு ஆரத்தி எடுக்கிற மாதிரி கூட எடுத்துக்கலாம். இல்லை ஏதாவது ஒரு அன்பே சாயில் வந்து இந்த ஷீரடி சாய்பாபா லைவ்னு இருக்குது பாருங்கள், அதை 1 நிமிஷம் மட்டும் பாருங்கள். ஷீரடி சாய்பாபா லைவ் தரிசனம் இருக்கு இல்லையா, அது 1 நிமிஷம் மட்டும் பாருங்கள், போதும். ஸோ வீட்டில் இருக்கிறவங்க கண்டிப்பாக எடுங்க. வெளியில் இருக்கிறவங்க, ஒர்க் பண்ணுறவங்க அந்த 1 minute வந்து ஷீரடி சாய்பாபா லைவ் தர்ஷன் அப்படின்னு சொல்லி யூடியூப்பில் போட்டால் அது வந்துடும். ஜஸ்ட் 1 நிமிஷம் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இல்லைனாலும் பரவாயில்ல, கண்களை மூடிக்கோங்க. இல்லைனாலும் கண்களை திறந்துக்கிட்டு அவரை 1 நொடி நினைக்க வேண்டும். அடுத்தது 5 மணிக்கு 1 minute ப்ரேயர். அந்த காலையில் 10 மணிக்கு நீங்கள் என்ன செஞ்சீங்களோ அதே வந்து அந்த 5 o'clock 1 minute ப்ரேயர் அதே வந்து ரிப்பீட் பண்ணுங்கள். பட் எதுவுமே வந்து ஒரு ரெடிமேடாக இல்லாமல், ஆர்டிஃபிஷியலாக இல்லாமல், நேச்சுரலாக இருக்கட்டும். மற்றவங்களை நேசிக்கக்கூடிய தன்மையை மனுஷன் எழுந்து ரொம்ப நாள் ஆச்சு, அதை மறுபடியும் நம்ம கொண்டு வரோம். எல்லாரையும் நேசிக்கணும். ஓகேங்களா? எல்லாரையும் நம்ம நேசிக்கணும்.
இது வந்து 5 o'clock. அடுத்தது 6 மணிக்கு ஈவினிங் ஆரத்தி. வீட்டில் ஆரத்தி, வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்க இல்லை நைட் டியூட்டி தான் சாய்ராம் எனக்கு அப்படின்னு இருக்கிறவங்க 6 மணிக்கு ஆரத்தி எடுங்க. அதே போல் நான் ஒர்க்கில் இருக்கேன், என்ன பண்ணுறதுன்னா அந்த 12 மணிக்கு என்ன ஃபார்முலா பண்ணிங்களோ அதே ஃபார்முலா, சேம் ஃபார்முலா இங்கே 6 மணிக்கு நீங்கள் பண்ணணும். அடுத்தது 7 மணிக்கு இட்ஸ் வெரி 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 இம்பார்ட்டண்ட். இதை வந்து தயவுசெய்து மிஸ் பண்ணாதீங்க. குரூப் ப்ரேயருடைய இது வந்து சரியாக ஆடியோ வந்து வரல, அது வரதுக்கு அதுக்கு நான் பொறுப்பு. ஓகேங்களா? ஸோ ப்ரேயரில் சொல்லப்பட்ட பெயர்கள், ரெண்டாவது உங்களுக்கு தெரிஞ்சவர்களுடைய கஷ்டங்கள் இருக்கும் இல்லையா, அவங்களுடைய ப்ரேயர் எல்லாத்தையும் சேர்ந்து நாம் ப்ரே பண்ணுறோம். ஓகேங்களா? கரெக்டாக வந்து எத்தனை மணிக்கு? 7 மணிக்கு. ஸோ ஒர்க்கில் இருக்கிறவங்க சாய்ப்பா எங்கள் அன்பே சாய் குடும்பத்தில் யார் யார் என்னென்ன ப்ரேயர் வைக்கிறாங்களோ அத்தனை பேருக்கும் ஆரோக்கியமும் அவங்க நினைச்சபடி வாழ்க்கையும் கிடைக்கணும் சாய்ப்பான்னு சொல்லி ஜஸ்ட் ஒரு நிமிஷம் ஒர்க் பண்ணுறவங்க ப்ரே பண்ணுங்கள். வீட்டில் இருக்கிறவங்க, ஸோ அன்றைக்கி லீவில் இருக்கிறவங்க அன்றைக்கி என்ன நம்ம ப்ரேயரில் சொன்னமோ அவங்களுடைய பெயரை எடுங்க. ஓகேவா? பெயரை எடுத்துக்கோங்க. அடுத்தது உங்களுக்கு தெரிஞ்சவங்க பெயரை எடுத்துக்கோங்க. அடுத்தது இந்த நாட்டில் நடக்கக்கூடிய விஷயங்கள், இப்போ பாருங்கள் அந்த அஜித்குமார் அப்படின்ற ஒரு பரிதாபத்துக்குரிய மரணம் இல்லையா, அது மாதிரி நடக்கக்கூடாது. அதற்கு யாரெல்லாம் அந்த அவருடைய உயிரை எடுத்ததுக்கு காரணமாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு நல்ல வழியை கொடு, நல்ல புத்தியை கொடு, இந்த மாதிரியான மனிதர்கள் வரக்கூடாதுன்னு அது மாதிரி பொதுவான பிரார்த்தனைகளை எடுக்கணும். ஸோ நாட்டில் எத்தனையோ செய்திகள் நம்ம மனசில் வந்து கஷ்டத்தை கொடுக்குது. அது கஷ்டத்தை கொடுக்குறது வந்து ஒரு பரிதாபப்பட்டு சுச்சோன்னு சொல்லிட்டு போகிறது வேலை கிடையாது. மறுபடியும் அதை வரக்கூடாதுன்னு சொல்லி நாம் சாயப்பகிட்ட முறையிடணும். சரி, நான் முறையிட்டால் நடந்துருமா? கண்டிப்பாக உங்களை சுற்றி இருக்கிறவங்க காப்பாற்றப்படுவார்கள். ரைட்டா? உங்களை சுற்றி இருக்கிறவங்க காப்பாற்றப்படுவார்கள். இது நிச்சயமான உண்மை. ஏன்னா நிறைய விஷயங்கள் நடந்திருக்குது இங்கே பொறுத்த வரைக்கும். ஸோ இதுதான் வந்து 7 மணிக்கு பண்ணக்கூடிய ப்ரேயர். அடுத்தது அதை ஃபாலோ பண்ணி நைட் ஆரத்தி எடுத்துக்கோங்க. ஏன்னா ஒரு 10 நிமிஷம் ப்ரே பண்ணுறீங்க, அடுத்த உடனே நைட் ஆரத்தி எடுத்துக்கோங்க. ஸோ அதே மாதிரி வெளியில் இருக்கிறவங்க ஜஸ்ட்டு சீரடி சாய்பா லைவ் தர்ஷன் போட்டு அந்த டைம் வந்து வராதுன்னு நினைக்கிறேன். 8 மணிக்கு தான் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். பட் ஏதோ ஒரு ஆரத்தி சும்மா ஒரு கண்கள் முன்னாடி ஒரு நிமிஷம் ஓடுற மாதிரி கொஞ்சம் பண்ணிக்கோங்க. இல்லை கண்களை மூடி பண்ணிக்கோங்க, இல்லை மனசில் நினச்சிக்கோங்க. ப்ரேயரும் அது மாதிரி 1 மினிட் பண்ணுங்கள். அதே மாதிரி அந்த ஆரத்தி 1 மினிட் வந்து கண்கள் மூடி எடுத்திங்கன்னா போதும், வேறு ஒன்றும் தேவையே இல்லை. அடுத்தது நைட்டு வந்து தேங்க்ஸ் கிவிங் ப்ரேயர். இது வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட்ங்க. ஸோ எல்லாருமே வெயிட் பண்ணி தூங்குங்க. ரைட்டா? ஸோ ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம். உடம்புக்கு முடியாதவங்க எக்ஸாம்டட். திரும்பவும் சொல்கிறேன், உடம்புக்கு முடியலைங்க, 8 மணிக்கு நான் மாத்திரை போட்டேன், 8:30க்கு தூக்கம் வரேன்னா ஓகே, நோ இஷ்யூ. நீங்கள் வந்து ஜஸ்ட்டு வந்து தூங்குறதுக்கு முன்னாடி சாய்ப்பா இந்த நாளை எனக்கு கொடுத்ததுக்கு நன்றி, என்னோட உறவுகளை கொடுத்ததுக்கு நன்றி, அன்பே சாய் உறவுகளை கொடுத்ததுக்கு நன்றி, நாங்கள் என்றும் எப்பொழுதும் நன்றியுடன் உங்களுக்கு இருப்போம், நாங்கள் செய்த பாவத்தை மன்னிச்சிடுங்க, பாவங்கள் செய்யாத அளவுக்கு எங்களை பார்த்துக்கோங்க, எங்கள் மன வலிமை உறுதிப்படுத்துங்க. ஸோ எல்லாத்துக்கும் நன்றிகள் சொல்லி அந்த மாதிரி தேங்க்ஸ் கிவிங் ப்ரேயரை வந்து முடித்து நாம் வந்து பெட்டுக்கு திரும்பவும் சொல்கிறேன், 11 மணிக்குள்ளே ஆழ்ந்த தூக்கத்தில் நீங்கள் இருக்கணும். ஆழ்ந்த தூக்கத்தில். ரைட்டா? முடிஞ்ச அளவுக்கு டைமை வந்து காரணத்தை தயவுசெய்து சொல்லாதீங்க, காரணத்தை தேடிக்கிட்டே இருக்காதீங்க, முடியும்னு நம்புங்க. அதற்கு தகுந்த மாதிரியான சிச்சுவேஷனை கடவுள் உங்களுக்கு கொடுப்பாரு. இதில் வந்து 100% இது நிறைய நடந்திருக்குது. ஒரு சாய்ராம் வந்து ஜாயிண்ட் ஃபேமிலி கிட்டத்தட்ட 7-8 பேர். நான் தூங்குறதுக்கு 12 மணி ஆகிடும் சாய்ராம், நாங்கள் எப்படி எந்திரிக்கிறது, நாங்கள் முடியும்னு நினைங்கன்னு. கடைசியில் என்ன ஆச்சுன்னா 12 மணி 1 மணிக்கு தூங்குறவங்க 10-11 மணிக்கு தூங்குற மாதிரி அந்த குடும்பத்தில் ஒரு சிச்சுவேஷனை சாயப்பா கிரியேட் பண்ணிட்டார். ஸோ உங்களுக்காக சாயப்பா எல்லாத்தையும் மாற்றுவார்ன்ற நம்பிக்கை உங்களுக்கு வர வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் இப்படியே தான் இருக்கும். அது வந்துடுச்சுன்னா மாற்றங்கள் சூப்பராக இருக்கும், செமையாக இருக்கும். இதில் என்னென்னலாம் சந்தேகங்கள் இருக்குதோ அத்தனை சந்தேகத்தையும் எனக்கு வாட்ஸ்அப்பில் வந்து எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள். இல்லைன்னா இதில் கமெண்ட் செக்ஷனில் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள். உங்கள் ஒவ்வொரு கேள்விக்கும் பதில் வந்து சாய் 365 தினந்தோறும் 4 மணிக்கு உங்களுக்கு பதில்கள் நிச்சயமாக வரும். ஏன்னா நான் கொஞ்சம் ஒர்க் ஷெடியூலை
கொஞ்சம் ரீஆர்கனைஸ் பண்ணி கொஞ்சம் உங்களுக்கு அன்பை சாயை அதிகமாக பார்த்துக்கிற மாதிரி நான் கொஞ்சம் டைமை வந்து எடுத்திருக்கேன். ஒரு 1 hour வந்து எக்ஸ்ட்ரா வந்து எடுத்திருக்கேன். அதனால தான் சொல்கிறேன், முடிஞ்ச அளவுக்கு நாம் எல்லோரும் சேர்ந்து ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை வாழணும். அது சுத்தமான வாழ்க்கையாக வாழணும். அது பெருமை மிக்க வாழ்க்கையாக வாழணுன்ற சாயப்பாவுடைய எண்ணத்தை நாம் நிறைவேற்றி அவருடைய மனசை நாம் குளிர்ச்சி அடைய செய்ய வேண்டும். இதெல்லாம் வந்து எத்தனை பேருக்கு முடியும் அப்படின்னு நம்புறீங்கன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு டைமிங் இஷ்யூவாக இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு நான் ரீசார்ட் ஒன்று நான் ரெடி பண்ணி தரேன். ஸோ முதல்ல உங்களுக்கு எந்த நேரத்தில் எழுந்திருக்க முடியும் அதற்கான காரணம் எல்லாத்தையும் நீங்கள் என்கிட்ட வாட்ஸ்அப்பில் தயவுசெய்து தெரியப்படுத்துங்க. இல்லை அன்பேசாய் team@gmail.com அதுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள். நீங்கள் கேட்கலாம், நீங்கள் பார்க்குறதே இல்லைன்னு. கண்டிப்பாக வாட்ஸ்அப் தான் பார்க்க மாட்டேனே தவிர கமெண்ட்டில் வந்து நீங்கள் சொல்லுங்கள். இல்லை அன்பேசாய் டீமில் வந்து மெயில் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம அன்பேசாய் குரூப்பில் இருக்கிறவங்க என்னுடைய நாலேஜுக்கு டெஃபினட்டாக கொண்டு வந்து சேர்ப்பார்கள். ஸோ இதை மனசில் வச்சுக்கிட்டு வருகிற 10ஆம் தேதி முதல் நாம் இது எல்லாமே செய்வோம். அதே போல் குரு பூர்ணிமா அன்னைக்கு இந்த ஃபங்க்ஷன் ஒவ்வொரு வருஷமும் நம்ம வீட்டில் இருந்து தான் நம்ம எல்லாமே செய்கிறோம். ஓகேங்களா? ஸோ அதனால் ஈவினிங் வந்து 6 மணிக்கு லைவ், எக்ஸாக்ட்லி 6 மணிக்கு லைவ். 6 மணிக்கு லைவ்னா நீங்கள் என்ன பண்ணணும், வீட்டுக்கு தேவையான விளக்கேற்றுறது போகிறது வர்றது எல்லாத்தையும் முடிச்சிடுங்க. கரெக்டாக 6 மணிக்கு வந்து உட்காருங்க. ஓகேங்களா? கரெக்டாக 6 மணிக்கு உட்காருங்க. ஆனால் 6 மணியா 7 மணியான்றதை கன்ஃபார்ம் பண்ணிடுறேன். ஆனால் மோஸ்ட்லி 6 o'clock தான் இருக்கும். 6ல் இருந்து 7 வரைக்கும் லைவ். 8 மணிக்கு ஒரு ஆரத்தி எடுக்கிறோம், குரு பூர்ணிமா ஆரத்தி எடுக்கிறோம். அது எல்லோரும் நிச்சயமாக அவங்கவுங்க வீட்டில் கலந்துக்கோங்க. அன்றைக்கி வேலைக்கு போகிறவங்க ஒரு ஆஃப் டே வந்து லீவ் போடுங்க. எத்தனையோ விஷயத்துக்கு நம்ம லீவ் போட்டிருக்கோம். நம்ம ஒன்றா கொண்டாடலாமே இந்த குரு பூர்ணிமா ஆரத்தியை. ஸோ சாய்பாவுக்கு ஏதாவது என்ன செய்யணுமோ அதை செய்யுங்க. அதே போல் ஏதாவது ஒரு ஸ்வீட், நான் திரும்ப நம்ம சொல்லியிருக்கோம் என்ன பண்ணுறோன்னு அது எல்லாருக்கும் தெரியும். ஏதோ ஒரு வகையான ஒரு ஸ்வீட் வந்து செய்யுங்க. அதை 4 பேருக்கு கொடுக்குற மாதிரி பண்ணுங்கள். ஸோ அந்த அன்னைக்கு அன்னதானம் பண்ணுங்கள். ஏழைங்களுக்கு வந்து சாப்பாடு கொடுங்க. இல்லை பக்கத்தில் இருக்க ட்ரஸ்ட்டுக்கு ஏதாவது வந்து செய்யணும் அப்படின்னா ஒரு 100, ஒரு 200, ஒரு 1000, ஒரு 500 உங்களுடைய சக்திக்கு ஏற்ப ஏதாவது ஒன்று செய்யுங்க. நாய்க்கு பிஸ்கட் வாங்கி கொடுங்க, பூனைக்கு பால் கொடுங்க, என்ன வேணாலும் பண்ணுங்கள். ஓகேவா? அதை பற்றி அதாவது நம்மளுடைய நோக்கம் என்னென்னா, எறும்புக்கும் உயிர் இருக்குது, மனுஷனுக்கும் உயிர் இருக்குது. ஸோ சின்ன உருவம், சின்ன உயிர், பெரிய உயிர்லாம் இல்லை. அந்த உயிருக்குள்ளே ஒரு ஆன்மா இருக்குது. ஆன்மாவை தான் நம்ம பார்க்கணுமே தவிர எறும்பு, இது நாய், இது பூனை, இது காக்கா, இது பறவை அப்படின்னு சொல்லி அதை வந்து நாம் அசிங்கப்படுத்தக்கூடாது. அதுவும் ஒரு உயிரினம். ஒன்றும் இல்லை, நான் ரெகுலராக வாக்கிங் போகிற இடத்துல ஒரு பெரியவர் வந்து நாய்க்கு பிஸ்கட் வாங்கி போடுவார். எனக்கு அப்போ தான் சாய்ப்பா வந்து எனக்கு செருப்பு கல் அடித்த மாதிரி இருந்தது. ஏண்டா என்னமோ பெருசாக நீ பேசுகிற, எல்லா உயிரினத்துக்கும் சாப்பாடு கொடுன்னு, அந்த நாய்க்கு சாப்பாடு வாங்கி கொடுத்தா என்ன குறைஞ்சி போயிடுவியா? 5 ரூபா ஒரு பிஸ்கட், மொத்தம் 5 பிஸ்கட், 6 பிஸ்கட்டோ 7 பிஸ்கட்டோ நினைக்கிறேன். ஒரு பிஸ்கட் பாக்கெட் 5 ரூபா. அது வாங்கி கொடுத்தா என்னடா அப்படின்னு. ஸோ நம்ம என்ன பண்ணோம், சரி 2 நாள் நம்ம போட்டோம். 2வது நாள் போட்டோம். இன்றைக்கி நான் வாக்கிங் போக முடியல. அதே மாதிரி ஒரு மொத்தம் 3 பிஸ்கட் பாக்கெட், மொத்தம் 15 ரூபா. ஜஸ்ட் 15 ரூபா. அது வந்து எவ்வளோ கஷ்டன்றது எனக்கு ஒரு காலத்தில் தெரியும். ஓகேங்களா? அதனால் வந்து உங்களுக்கு 15 ரூபா பெருசு, எனக்கு 15 ரூபா சின்னதுன்னு நீங்கள் சொல்லலாம். நீங்கள் சொன்னது ஒத்துக்கிறேன். ஏன்னா இந்த 1 ரூபா கூட இல்லாமல் இருந்த காலம்லாம் எனக்கு உண்டு. அந்த நேரத்தில் சாயப்பா தான் என்னை நல்ல பக்காவாக நல்ல சுட சாப்பாடு போட்டு இந்த உடம்பை வளர்த்தார் அவர். ஸோ அதனால் உங்களால் என்ன முடியுமோ, ஓகேவா? நான் எனக்கு இருக்கிறத வச்சு சொல்கிறேன். எனக்கு ஒரு நாளைக்கு 15 ரூபா செலவு பண்ண முடியும், அதனால் நான் செலவு பண்ணுறேன். உங்களால் 5 ரூபா செலவு பண்ண முடியும், தாராளமாக செலவு பண்ணுங்கள். 1 ரூபா செலவு பண்ண முடியும், 100% செலவு பண்ணுங்கள். சும்மா ஒரு பொட்டுக்கல்லை வெள்ளமும் வைங்க, அந்த எறும்புகள் சாப்பிட்டு போட்டோம். ஓகே, நான் இப்போ தான் சொல்கிறேன், எல்லா உயிரினத்துக்கும் ஆன்மா இருக்குது. சின்ன உயிரினம் பெரிய உயிரினம் பேதம் பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. அப்போ வந்து நான் என்ன பண்ணேன், அங்கே அந்த நாய்ங்களுக்கு பிஸ்கட் போட்டுட்டு மறுபடியும் வர வழியில் நிறைய நாய்ங்க இருக்குது. உடனே என்ன பண்ணேன், அந்த பிஸ்கட்டை நல்லா வந்து உடச்சி
கையில் வச்சுக்கிட்டு எங்கெங்கெல்லாம் நாய் இருக்குதோ அங்கெல்லாம் ஒரு இது இப்படி போடும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. அப்படி ஒரு ஆனந்தமான ஒரு மனநிலை, ரொம்ப வந்து என்னமோ தெரியல, ஒரு இனம் புரியாத ஒரு சந்தோஷம். அப்போ தான் தோணுச்சு, உனக்கு ஏன் இனம் புரியாத சந்தோஷம் வந்திருக்குதுன்னு என்னை நான் கேள்வி கேட்கும்போது, சாயப்பா அங்கே மனம் குளிர்ச்சி அடைகிறாரு. அவர் படைச்சது தானே அத்தனை உயிரினமும். அப்போ நாய்களுக்கு சாப்பாடு போட்டால் அவருக்கு சாப்பாடு போட்ட மாதிரி தானே. சச்சரிதமில் எவ்வளோ அழகான ஒரு வார்த்தை. நான் ஏங்க படிக்க சொல்கிறேன், எதுக்கு படிக்க சொல்கிறேன்? டைம் பாஸ்க்கா? இதுனா வந்து நாவல் ஸ்டோரியா? அதில் வந்து என்னென்னா, ஒரு பெண்மணி வந்து சாயப்பாவை கூப்பிடுவாங்க, கண்டிப்பாக சாய் நீங்கள் வீட்டுக்கு வரணும், சாப்பிடணும் அப்படின்னு. இந்த அம்மா வந்து சரிம்மா அப்படின்னு இவர் சொல்லியிருப்பார். உடனே இந்த அம்மா வந்து பயங்கரமாக குக் பண்ணியிருப்பாங்க, நல்லா அவருக்கு என்னவெல்லாம் பிடிச்சிருக்குதோ தடை புடல் விருந்து. இந்த அம்மா வெயிட் பண்ணி பார்க்கும், கடைசியில் வரவே இல்லை. உடனே ஈவினிங் வந்து, என்ன சாயப்பா நீ சாய்பாபா நீ வரேன்னு சொல்லி நான் சாப்பாடெலாம் செஞ்சு வச்சேனே அப்படின்னு. இல்லைம்மா நான் வந்தேன், நீ தான் அடிச்சியே பாரு, மூக்கு வீங்கி போய் கிடக்குது பாரு. என்னடா இவர் எப்படா வந்தார், இவரை எப்படா நம்ம அடித்து விரட்டணும் அப்படின்னா, அந்த சமைச்சிட்டு இருக்கும்போது ஒரு நாய் வந்திருக்குது. அந்த நாய் அந்த அம்மா வந்து ஏதோ விறகு கட்டையாலேயோ ஏதோ அடிச்சிருக்குது. அது வந்து கத்திக்கிட்டு திரும்பி வந்துருச்சு. அப்போ தான் அந்த ஐயோ மகான் வந்திருக்காரு நம்ம வீட்டுக்கு, நம்ம நாய் உருவத்தில் வந்திருக்காரு, நம்ம அடித்து துரத்திட்டோமேனு சொல்லி ஃபீல் பண்ணாங்களே. இப்போ புரியுதா? இப்போ அந்த நாய்க்கு சாப்பாடு போட்ட உடனே என்னோடக்கு என்னன்னே தெரில, இன்னமும் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கிற பசித்தவருக்கெல்லாம் உணவு கொடுத்த ஒரு திருப்தி இருக்கும்ல, அந்த மாதிரி இருந்துச்சு. நான் விஷ்ணுக்கிட்ட சொல்கிறேன், என்னடா ஒன்றும் புரியல, என்ன நீங்கள் என்ன ரொம்ப கொடைவள்ளல் நினச்சிட்டிங்களா நீங்கள்? இப்போ இந்த நம்ம 2-3 நாய்களுக்கு சாப்பாடு போட்டவுடனே நீங்கள் வந்து போய் ஹீரோ ஆகிட்டிங்களான்னு சும்மா கிண்டல் காலத்தை பேச்சு. நிஜமாக எனக்கு புரியலடா, அப்படிப்பட்ட எண்ணம் மனசில் வரக்கூடாதுடான்னு நானும் யோசிக்கிறேன். என்னடா அது, நம்ம அப்படிப்பட்ட ஆள் இல்லையே. ஒரு பிஸ்கட் பாக்கெட்டை போட்டுட்டு உடனே வந்து பற்றியா ரோட்டில் போகிறவங்கலாம் வந்து கேவலமாக ஒரு மாதிரி பார்க்குற மாதிரிலாம் சில பேர் பார்ப்பாங்க. நான் எவ்வளோ உதவி பண்ணியிருக்கிறேன், நீ தான் அந்த நாய்க்கு பிஸ்கட் தூக்கி போட்டியா அப்படின்ற மாதிரிலாம் நம்மளை சில பேர் கண்களால் பார்த்து சாகடிப்பாங்க. அதாவது இப்போ வந்து நம்ம ஏதோ ஒரு பொண்ணு வருதுன்னு வச்சுக்கோங்க, சின்ன பொண்ணு வருது, ஒரு புக்கு வாங்கணும், புக்கு வாங்கிக்கோங்க நான் சொல்லுது. இது நான் பஸ் ஸ்டாண்டில் வந்து ஒரு இடத்துல ஒரு பஸ்க்காக இது பண்ணும்போது, கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டில் நிற்கும்போது, அப்போ வந்து ஒரு புக்கு வாங்கிக்கோங்க. நமக்கு வந்து பணம் கையில் வச்சுருக்கிற பழக்கமே கிடையாது, எல்லாமே வந்து டிஜிட்டல் பேமெண்ட் தான், கூகுள் பே தான். நான் இந்த பொண்ணு வருது, இந்த பொண்ணை நான் கூகுள் பே வச்சுருக்கோம், இந்த அண்ணா வந்து வாங்கிக்கோங்கண்ணா. ஏம்மா இல்லைம்மா, காசு இல்லைம்மா. காசு இல்லைன்னா நம்ம எதுவும் ஷூ போட்டிருக்கோம், பேண்ட்டை போட்டிருக்கோம், ஜீனை போட்டிருக்கோம், கண்ணாடியை போட்டிருக்கிறோம், பேக்கை போட்டிருக்கோம், ஒரு 10 ரூபா கூட இல்லாமலாம் இருக்கும். உடனே வந்து இன்னொருத்தர் ஒரு பொண்ணு அங்கே நின்றுட்டுருக்காங்க, ஒரு 20-22 வயசு. அந்த பொண்ணு, பாப்பா இங்கே வாங்க அப்படின்னு, எத்தனைப்பா எவ்வளோ பாப்பா நீ புக்கு வச்சுருக்குற? அந்த பொண்ணு என்னை அவமானப்படுத்தணுன்ற நோக்கத்திலே சொல்லுது, நல்லா தெரியுது. அது சொல்லிவிட்டு புக்ஸ் எல்லாம் வந்து கொடுக்குது. மொத்தம் எத்தனை பாப்பா புக்ஸ் இருக்குதுன்னு, அக்கா மொத்தம் 10 புக்கு இருக்குக்கா. ஒரு புக்கு எவ்வளோ பாப்பா? ஒரு புக்கு 10 ரூபாக்கா. சரி பாப்பா, நான் வந்து உனக்கு வந்து எல்லா புக்கையும் கொடு சொல்லிவிட்டு 500 ரூபா கொடுத்துது. அந்த பொண்ணு கொடுத்துட்டு அந்த பொண்ணு என்ன ஒரு மாதிரியாக பார்க்குது. பார்த்துட்டு அவங்க கூட வந்து ஒருத்தவங்க இருப்பாங்க, கண்டதுக்கெல்லாம் செலவு பண்ணுவாங்க, இதுக்கெல்லாம் யாரும் செலவு பண்ண மாட்டாங்கன்னு. ஐயோ இது என்னடா அது வம்பா இருக்குது, நம்ம கையில் காசு நமக்கு வந்து டிஜிட்டல் பேமெண்ட் தானே இருக்குதுன்னு சொல்லி நமக்கு சொல்லாமல் வரவும் முடியல. உடனே அந்த பண்ணிட்டு போய் இங்கே பாருங்கள், என்கிட்ட காசு இருக்குது, ஆனால் எல்லாம் டிஜிட்டல் ஆப் பேங்க்கு தான் நான் வந்து பண்ணுவேன், அந்த பொண்ணுக்கு QR கோடு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் அதை கொடுத்துருப்பேன் அப்படின்னேன். ஐயோ சாரிங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சிங்க அப்படி. என்னம்மா இது, நான் அதான் நினச்சேன், ஒருத்தவங்க உதவி பண்ணுறாங்க, ஓகே சந்தோஷம், பட் உதவி பண்ணாதவங்கள பார்த்து ஒரு மாதிரி பார்த்த உடனே நமக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா நம்ம அந்த தன்மையே இல்லை, நம்ம வந்து என்ன முடியுதோ அதை கொடுப்போம், ஓகேங்களா, என்ன முடியுதோ அதை கொடுப்போம். அது வந்து அப்படி தான் நம்ம வந்து இது, அதுக்காக அதை பண்ண தப்பு சொல்லலை சொல்கிறேன். ஒருவேளை நாமக்கு இது அப்படிக்கு இது வந்து இந்த நாய்களுக்கு பிஸ்கட்டை பார்த்துட்டு கொஞ்சம் ரொம்ப வந்து வள்ளல் பரம்பரை மாதிரி, வாங்கினதே 10 ரூபா 15 ரூபா பிஸ்கட்டு வந்து ஒரு வள்ளல் பரம்பரை மாதிரி நினச்சிப்பாங்களோன்னு சொல்லிட்டு நான் வந்து விஷ்ணுக்கிட்ட சொன்னேன், என்னன்னு தெரியல, ரொம்ப ஆனந்தமாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. அவர் இப்படி சொன்னார், என்ன பெரிய என்ன உலகத்தில் இருக்க எல்லாருக்கும் சாப்பாடு போட்டவன்னு நினைப்பா உங்களுக்கு அப்படின்னோடனே, டேப்பா அப்படி இல்லைடா, இன்னமும் தெரில, திடீர்னு தோணுச்சுடா, அதான்டா சொன்னேன். அப்போ தான் யோசிச்சு பார்க்குறேன். அப்போ தான் பார்த்தா என்ன இது ஒரு புதுசாக சந்தோஷமாக இருக்குதுன்னு பார்க்கும்போது,
அப்போ தான் வந்து சச்சரிதம்ல டக்குன்னு இந்த புக்கு வருது. அந்த புக்கில் இருக்கக்கூடிய அந்த விஷயங்கள் நடக்குது. நாயை வந்து அந்த பெண்மணி வந்து ஏதோ ஒன்று தூக்கி போடும்போது நாயோட மூக்கில் அடிபட்டு இருக்குது. அப்போ போய் பார்க்கும்போது மூக்கில் அடிபட்டது ஒரு தொடச்சிட்டு இருக்கிறார். அதுதான் பெரிய அங்கே முக்கியமான ஹைலைட். அதை சொல்ல மறந்துட்டேன். மூக்கில் அடிபட்டு தொடச்சிட்டு இருக்காரு. என்ன சாய்பாபா நீ வரலன்னா, நான் வந்தம்மா நீ தான்மா அடித்த பாருமா மூக்கில் ரத்தம் வருது அப்படின்னு சொல்லி அது படிக்கும் போதே வந்து அப்படி கடக்கு உடம்பெல்லாம் அப்படி புல் அரிக்குது. எப்பா நீ எந்த ரூபத்தில்ப்பா வர, எந்த எந்த இடத்துல வர, நீ வந்து வெள்ளை சட்டை வெள்ளை வேஷ்டி தலப்பாக தான் போட்டுட்டு வருவோன்னு யாராவது நினச்சாங்கன்னா அது சுத்த பைத்தியக்காரத்தனம். நீ எந்த ரூபத்தில் வேணாலும் வருவ, வெட்டுக்கிளியாக வருவ, சாய் சக்திக்கு அடிக்கடி ஈ மூலமாக தான் வருண்ணா அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து ஃபோட்டோ எடுத்து அனுப்புவாங்க. பார்த்தியானா அப்பா வந்திருக்காரு அப்படின்னு. ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ரூபத்தில் வந்துக்கிட்டே இருக்கார். ஸோ எல்லாம் எங்கேயாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு நான் போனால் அதான் அன்பே சாய் ஃபேமிலிக்கு தான் சொல்கிறேன். ஃபங்க்ஷனுக்கு போனால் அந்த இடத்துல வெட்டுக்கிளி ரூபத்தில் வந்துடுவார். ஒன்று நான் பார்த்துருவேன். இல்லைன்னா அண்ணா இங்கே பாருங்கண்ணா நீங்கள் வெட்டுக்கிளினா அன்றைக்கி சென்னையில் வந்து ஒரு 8-9 பேர் மீட் பண்ணும்போது கிட்டத்தட்ட 3 பேர் 4 பேர் வீட்டு அந்த வெட்டுக்கிளி இருந்தது. அது அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது, அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது. ஸோ என்னென்னா அவர் நம்மளை கண்காணிச்சுக்கிட்டே இருக்கார் அப்படின்றதில்ல. ஆனால் தான் சொல்லுங்க காசு இல்லை அது இல்லை இதெல்லாம் ஃபீல் பண்ண வேண்டாம். ஜஸ்ட்டு ₹1 பொட்டுக்கடலையும் வெல்லமும் வச்சா ஏதாவது ஒன்று சாப்பிட்டு போதுங்களே, என்ன ஆகிட போகுது? ஸோ வீட்டில் சாப்பாடு மீந்துருச்சுன்னா கொஞ்சம் நாய்ங்களுக்கு ஏதாவது கொஞ்சம் ஒன்று டேஸ்ட்லாம் பண்ணி சாப்பாடு கொடுத்தா என்ன ஆகிட போகுது? கெட்டு போயிட போதா? கொடுக்க சந்தோஷம் யாருக்கு? அவருக்கு. எல்லா உயிரினமும் சாப்பிடும்போது நமக்குள்ள சந்தோஷம் வர்றதுக்கு காரணமே அவரோட மனசு அங்கே நிறைவாக இருக்குது. எல்லோருடைய மனசில் வெறுப்பு வர்றதுக்கு காரணம் அவர் உங்களை வெறுக்கிறாரு. ஸோ இதுதான் ஃபேக்ட்டு. ஒரு கண்ணாடி முன்னாடி நீங்கள் நிற்கிறீங்க சிரிக்கிறீங்கன்னா நீங்கள் சிரிக்கிறீங்க அன்பாக இருக்கீங்கன்னு அர்த்தம். கண்ணாடி முன்னாடி நீங்கள் வந்து வெறுக்கிறீங்க கோபமான பார்வையில் பார்க்குறீங்கன்னா நீங்கள் வந்து வெறுக்கிறீங்கன்னு அர்த்தம். உங்கள் மனசில் வெறுப்பு வருதுன்னா அவர் உங்களை வெறுக்கிறாருன்னு அர்த்தம். உங்கள் மனசில் அன்பும் சந்தோஷமும் இருக்குதுன்னா அவர் உங்கள் மேலே அன்பும் சந்தோஷமும் வச்சிருக்காருன்னு அர்த்தம். ஸோ இதான் லைஃபு, இதான் கடவுள். இப்படி தான் சாயப்பா நம்மளை ஸ்டடி பண்ணி வச்சுருக்காரு, நம்மளை டிசைன் பண்ணி வச்சுருக்காரு. ஆனால் நமக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. எதுக்கெடுத்தாலும் கோவம். ஐயோ அண்ணா 5 ரூபாய்க்கு பிஸ்கட் வாங்கி போட்டிருக்காரு, எனக்கு 5 ரூபா கூட இல்லையே, அவர் மாதிரி இருந்தால் நான் இன்னும் 10 ரூபாய்க்கு பிஸ்கட் வாங்கி போடுவேன்னு அதெல்லாம் நினைக்காதீங்க. ஜஸ்ட் ₹1 செலவு பண்ணுங்கள். இல்லை வீட்டில் ஒரு சக்கரை இருக்கும், அது கொஞ்சோண்டு வைங்க. நாட்டு சக்கரை இருக்குது, கொஞ்சோண்டு வைங்க. நம்ம சாப்பிட்டதில் 1% ஏதாவது ஒரு உயிரினம் சாப்பிட்டு போகுது. காக்காவுக்கு சாப்பாடு வைங்க. அதுனா அமாவாசைக்கு மட்டும் சாப்பாடு வைக்கிறீங்க. அமாவாசைக்கு மட்டும் யார் சாப்பாடு வைக்க சொன்னா? சில வீட்டில் காக்கா வரவே மாட்டேங்குது. ஏன்னா அமாவாசைக்கு மட்டும்தான் நீ சோறு வைப்பியா? மற்ற நாள்லாம் நான் ஒருத்தன் காக்கான்னு கத்திட்டு இருக்கேன்னு அது உனக்கு தெரியாதா? சில வீட்டில் அமாவாசைக்கு காக்கவே வராது. நம்ம வந்து நேட்டிவ் பிளேஸில் இருக்கும்போது இங்கே யாரும் காக்காவுக்கு சோறு வச்சு நான் பார்த்தது கிடையாது. நேட்டிவ் பிளேஸில் இருக்கும்போது சில வீட்டில் வந்து கான்னு கத்துவாங்க. ஆனால் நம்ம வீட்டில் காக்கா வச்சா உடனே சட்டுன்னு வருது. ஏன் அப்படின்னா நான் இந்த ஒர்க் அவுட் பண்ணும்போது ஒரு 3 முட்டை சாப்பிடுவேன். அதான் மார்னிங் டிஃபன். ஸோ வெள்ளை மட்டும் சாப்பிடுவேன். அந்த மஞ்சள் இருக்குது பாருங்கள், அந்த மஞ்சளை காக்காவுக்கு வச்சுருவேன். அதனால் நான் வர நேரம் எப்படி அதுக்கு தெரியும். அந்த நேரத்தில் வந்து உட்காந்து ஒரு 3-4 உட்காந்துருவேன். நான் என்ன பண்ணுவேன், 5 முட்டை எக்ஸ்ட்ரா 2 முட்டை கையில். அப்போ கொஞ்சம் ரொம்ப ஃபினான்ஷியலாக ரொம்ப டைட்டு தான். அப்போ இன்னும் எக்ஸ்ட்ரா 2 முட்டை அதுங்களுக்காக வாங்கி வைப்பேன். வந்து அழகாக சாப்பிட்டுட்டு சண்டை போட்டு அவ்வளோ ஆனந்தமாக சாப்பிடுங்க. அப்போ அமாவாசை அன்னைக்கு அடுத்த நிமிஷம் வச்சா எங்கே 1 மணிக்கு மதியானம் சாப்பாடு அம்மா வச்சுட்டு வாடா அப்படின்னும். போனவொடனே இலை போட்டு வடையை போட்டால் எல்லாம் அந்த வடையை கூட பிச்சு போடணும். நம்ம ஆளுங்க வடையை முழு வடையாக போட்டுருவாங்க. அது கொத்திலாம் சாப்பிடாதுங்க. எதுவாக இருந்தாலும் ஃபார்மாலிட்டிக்காக செய்யாதீங்க. அந்த உயிரினம் சாப்பிடணுன்ற நோக்கத்தில் அன்போடு அழைத்தா வராதா காக்கா கூட வந்து நல்லா சாப்பிட்டு போ. இதே காலையில் ஒரு பழைய சோறு இருக்கும், அதை வந்து பிழிஞ்சு போட்டு கொஞ்சம் வச்சா என்ன தப்பு எடுப்போகுது? இது சொத்து குறைஞ்சிருமாண்ணா? எடுத்து சாப்பாடை ஊற்றுறோம் கொட்டுறோம். ஏதாவது ஒரு உயிரினத்துக்கு கொஞ்சம் வைங்க, தப்பே கிடையாது. நம்ம சுற்றியும் ஒரு உயிரினங்கள் இருக்குதுன்னா அந்த உயிரினங்களை படைச்சது கடவுள். ஸோ அந்த உயிரினங்கள் ஏன் படைச்சாருன்னா நாம் அதுக்கு சோறு வைப்போம் தான். நாம் அதுக்கு சோறு வச்சா நமக்கு இறைவன் சோறு போட்டுக்கிட்டே இருப்பான். வடலூரில் வந்து பார்த்திங்கன்னா 24 மணி நேரமும் அடுப்பு எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். அன்னதானம் ஃப்ரீ. அது மாதிரி நாம் எந்தெந்த உயிரினத்துக்கு எந்தெந்த முறையில் உதவி செய்கிறோமோ அதே உதவி நமக்கு வேறு பல மனிதர்கள் மூலமாக கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அது நான் ஸ்டாப்பாக கிடைக்கும். ஸோ நிறைய விஷயங்கள் இருக்குங்க, ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. ஆனால் நம்ம எதுவுமே மறக்கிறோம்,
மறந்து 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 போகிறோம். ஏன்னா இந்த பாழா போன துன்பம் ஒன்று இருக்கிறதால மூளை வேலை செய்யாமல் டோட்டலாக அது ஏதோ ஒரு அம்னீஷியா மாதிரியே இருக்குது. எல்லாம் மறந்த நிலையில் தண்டமாக கிடக்குது ஒவ்வொருத்தவங்க மூளை. ஸோ ஒரு விஷயத்தையும் ஆரோக்கியமாக செயல்படும் போது அதிசயங்களும் அங்கே நடக்கும். ஒரு விஷயமும் மோசமாக நடக்கும்போது துரதிர்ஷ்டம் தான் கிடைக்கும், அதிர்ஷ்டமாக கிடைக்கும். ஸோ அப்படி தான் இங்கே கிடைச்சிட்டு இருக்குது. ஸோ வாழ்க்கைன்றது வெல்வதற்கு உண்டான வழிகளே தவிர வாழ்க்கைன்றது தோற்பதற்கான வழிகள் இல்லை. அறிவாளிகள் போகிற பாதை வேறு, முட்டாள்கள் போகிற பாதை வேறு. எமோஷ்னலாக இருக்கிற அத்தனை பேரும் அடி முட்டாள்களே, தப்பாக நினச்சிக்க வேண்டாம். இதுதான் நான் நிறைய இடத்துல ஏமாந்ததுக்கு காரணம் எமோஷ்னலாக நான் இருந்ததால். ஆனால் இன்றைக்கி அந்த எமோஷ்னல் எப்படி இருக்குதுன்னா, ஒருத்தவங்க வழியை மட்டும்தான் நான் அதை எமோஷ்னல் ஆகிறேனே தவிர யாராவது ஒருத்தவங்க அவங்களுக்காக டோட்டலாக என்னோடய மூளையை கழட்டி வச்சுக்கிட்டு அவங்க பக்கம் எமோஷ்னலாலாம் நான் இருக்கிறது இல்லை. எந்த அளவுக்கு எமோஷ்னலாக இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நிறைய மனுஷங்களால் நீங்கள் வீழ்த்தப்பட்டிருக்கீங்க. இதுதான் உண்மை. இப்போ வரைக்கும் அதான் உண்மை. எத்தனையோ பேர் அண்ணா நான் விருப்பப்பட்டு பயங்கரமாக வேண்டி 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 காதலிச்சேன், ஆனால் என்னை உயிராக பார்த்துக்கிறேன், உன்னை அரண்மனை ராணி மாதிரி பார்த்துக்கிறேன் அப்படி இப்படின்னா, ஆனால் இன்றைக்கி நான் பிச்சைக்காரன் மாதிரி நான் உட்காந்துருக்குறேன், என் வாழ்க்கையாக போயிடுச்சுன்னு சொல்லி 18 வயசு கூட ஆகலை அந்த பொண்ணு அவ்வளோ அழுவுது. நான் சொன்னேன், ஏம்மா உனக்கு கொஞ்சமாக அறிவு இருக்கா? 20-25 வருஷமாக 18-19 வருஷமாக உன் அம்மா உன் கண்ணுக்கு தெரியல, உன் அப்பா உன் கண்ணுக்கு தெரியல, உன் அண்ணன் தெரியல, எவனோ ஒருத்தன் நான் அன்பாக பார்த்துக்கிறேன், பண்பாக பார்த்துக்கிறேன், குணமாக பார்த்துக்கிறேன், உன்னை அப்படி பார்த்துக்கிறேன்னா ஏமா இப்படி கெட்டு குட்டிச்சவராக போகிறீங்கன்னு காலைல சமத்திட்டு அந்த பொண்ணுக்கு. கரெக்டு தானே? அம்மாவுக்கு இல்லாத பாசமாக ரோட்டில் போகிறவன் ஒருத்தன் கொடுத்துருவான். அம்மாவுக்கு இல்லாத பாசமாக ஒருத்தன் ஐயோ கண்ணே செல்லமே தங்கமே வைரமேன்னு வருவான். இன்றைக்கி பொண்ணுங்க சீரழிவுக்கு காரணமே இந்த மாதிரியான வார்த்தைகளால் தான். நல்லா புரிஞ்சுக்கோங்க. பெண்கள் நிறைய பேரை பெண்களை ஏமாத்துறதுக்கு உண்டான அஸ்திவாரமே இந்த இத்து போன பாழா போன ஒரு எமோஷனல். இதை பயன்படுத்தி வலையில் விட வச்சு அதுக்கப்புறம் குப்பையில் தூக்கி போட்டு போய்கிட்டே இருப்பானுங்க புறம்போக்கு பசங்க. புரிஞ்சுக்கோங்க. இந்த வார்த்தை நான் ஏன் இவ்வளோ தூரம் யோசிக்கிறேன்னா, இப்போ திருப்பூரில் நடந்த அந்த பொண்ணுக்கு நடந்ததும் இன்னும் பல பெண்களுக்கு நடந்ததும் தான். ஸோ பெண்கள் பெண்களை எங்கே வீழ்த்தணும் அப்படின்ற விஷயம் இந்த நயவஞ்சக நாய்களுக்கு நல்லாவே தெரியுது. சாய்ப்பா மன்னிக்கணும் இந்த மாதிரியான நாய்கள் சொல்கிறதான வார்த்தை. ஏன்னா நாய்களை சொல்லி நாய்களை அசிங்கப்படுத்த விரும்பலை. அதனால் நாய்களும் மன்னிக்கணும். யோசிச்சு பாருங்க. ஸோ எல்லா இடத்துலையும் இப்படி தான் நடக்குது. அப்போ எமோஷ்னலாக போய் விழுந்து ஏன்னா இப்படி பண்ணிட்டான் அப்படி பண்ணிட்டான், ஒருத்தன் போகிறான்னா அவனுக்கு செருப்பை கழட்டி அடிக்கிற மாதிரி வாழ்ந்து காட்டணும்ல. அதை விட்டுட்டு அவனை எப்பயுமே நினச்சிக்கிட்டு அழுவுறதால என்ன பயன் இருக்குது சொல்லுங்கள்? ஸோ என்னைக்கு நம்ம கடமையில் இருந்து கொஞ்சம் தவறு நிற்கிறோமோ அன்னைக்கே நம்ம வீழ்ந்துட்டோன்னு அர்த்தம். வீழ்ந்ததுக்கப்புறம் கடவுளை என்னை காப்பாற்றினா சத்தியமாக கடவுள் வரமாட்டார். கடவுள் என்ன நீங்கள் கீழே விடுவீங்க, காப்பாற்றணும். இதே வேலையாக இருக்குது, வேறு வேலையே கிடையாதா? வேறு வேலையே கிடையாதா? இப்படி தான் அவர் இருந்துக்கிட்டே இருக்காரா? இதெல்லாம் யோசிக்காமல் நாம் புத்தி இல்லாமல் இருந்துகிட்டு இருக்கோம். புத்தியை கொடுத்தது யார்? கடவுள் தானே. எதுக்கு கொடுத்தாரு? வளர்ச்சி அடைய. புத்தியை கொடுத்தவனை வீழ்ச்சி அடைய வைக்கல. அந்த புத்தி பலபலன் இருக்குது. ஸோ காலேஜ் படிக்கும்போது சார் எங்ககிட்ட எங்களை பார்த்து கேள்வி கேட்டார், இந்தியனோட மூளை ஃப்ரெஷ்ஷாக இருக்குமா இல்லை தேய்மானமாக இருக்குமான்னு. நான் எடுத்தவொன்னு கேட்டேன், சார் ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும். ஸோ ஃப்ரெஷ் அப்படின்றது ஒரு வெற்றி, ஒரு சந்தோஷம், ஒரு நம்பிக்கை அப்படின்னு நினச்சிக்கிட்டேன். நீ தாண்டா உலகத்தில் மிகப்பெரிய முட்டாள் அப்படின்னாரு. அதாவது எல்லாரையும் கேட்டார். எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா மூளை ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும் அப்படின்னு. உலகத்தில் எல்லாருமே முட்டாள், நீ தாண்டா முட்டாள் அப்படின்னாரு. என்ன சொன்னார்? ஏன் சார், ஏன்னா நம்ம தான் லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட், அதனால் எப்போ பார்த்தாலும் என்ன தான் கேள்விகளாக வரும், என்கிட்ட தான் கேள்விகள் வரும். சம்டைம்ஸ் அந்த டஸ்டரை தூக்கி போடுவார், நான் அழகாக கேட்ச் பண்ணுவேன். சார் என்ன சார் எந்திரா அப்படி. அப்போ அப்போ இது மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். என்ன சார் நீ சொன்னதாக தாண்டா நீ தாண்டா இந்த கிளாஸையே கெடுத்து வச்சுருக்கிற படுபாவி அப்படின்வார். அவர் நல்ல சூப்பர், ரொம்ப ஏஜ் ஆனவர், நாங்கள் இருக்கும்போது ரிட்டையர் ஆனார். ஆனால் தனிப்பட்ட முறையில் எனக்கு நிறைய அட்வைஸ் பண்ணார். என்னென்னா, டேய் நீ சூப்பராக இருக்கடா,
சூப்பராக இருக்கடா ஆக்டிவிட்டீஸில் ரொம்ப துருத்துருன்னு இருக்கடா, ஆனால் இது நல்ல விஷயத்துக்கு காட்டுறா, சூப்பராக இருப்படா, கொஞ்சம் பங்க்சுவாலிட்டியை மட்டும் கொஞ்சம் கீப்பப் பண்ணிக்கோ, ரொம்ப வீக்காக இருக்கடா அப்படின்வார். அட்டண்டன்ஸோட ஸ்கூலில் காலேஜில் போகும்போது அவர் தான் கிளாஸ் லெக்சராக இருக்கும்போது எனக்கு மட்டும் அந்த ப்ரெசென்ட்டுவா ஆப்சென்ட்டான்னு தெரியாது. அவன் தான் நான் அந்த செக்ஷனில் இருக்க வந்து பார்க்க சொல்லு அப்படின்வார். அவர் பாட்டு போயிடுவார். நான் போய்ட்டு இப்படி சொல்லணும், உடனே போ அப்படின்வார். அது என்ன பாசன்னு இப்போ வரைக்கும் தெரியல. எனக்கும் அவருக்கு சம்மந்தமே கிடையாது. ஆனால் லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட் தான். ஸோ எங்கே போனாலும் அவரை நான் விஷ் பண்ணுவேன். அது விஷ் பண்ணுறது கூட சில பசங்க அப்படியே விஷ் பண்ணிவிட்டு பின்னாடி திட்டுவானுங்க. இவனுக்கு விஷ் பண்ணனா நான் எனக்கு ஏன்டா திட்டு, சூப்பர்ரா சார் இப்படி, என்னடா எல்லாருமே நீ சூப்பர் சாருன்னு சொல்கிறேன். நமக்கு இந்த முன்னாடி ஒன்று பேசிக்கிட்டு பின்னாடி ஒன்று பேசுகிறது பிடிக்காது. அது என்னமோ கடவுள் கொடுத்த வரமாக நான் நினைக்கிறேன். ஸோ அப்போ இந்தியன் மூளை ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படின்னு எல்லா கிளாஸில் கிட்டத்தட்ட 30-35 பேர் இருந்தாங்க. அந்த 35 பேர் அதே தான் சொன்னாங்க. அப்போ அவர் தான் சொன்னார், டே பைத்தியக்காரங்களா, எந்த ஒரு பொருள் யூஸ் பண்ணாதான் தேய்மானம் ஆகும், யூஸ் பண்ணதுனால அது ஃப்ரெஷ்ஷாக தான்டா இருக்கும். அப்போ இந்தியன்காரனுங்க மூளையை அதிகமாக யூஸ் பண்ணலை, அதனால தான் அவனுக்கு மூளை ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படின்னாரு. அப்போ தான் தெரிஞ்சுது, ஓ இந்த ஃப்ரெஷ்ஷு இதுக்கு ஆகாது, இதுக்கு தேய்மானம் தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு. ஸோ நமக்கு என்னென்னா அந்த புத்தி தான் நமக்கு பல இடத்துல பல சங்கடத்தை அது தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்குது. அதை நம்ம கொஞ்சம் சரி பண்ணணும். அதை சரி பண்ணனா தான் அதுக்கு வேலை கொடுக்கணுன்னா இந்த பாழா போன எமோஷனல் தயவு செய்து வெளில வந்திருக்கு. இல்லாட்டி போகிறவன் வரவன்லாம் ஏமாற்றுவான். புதுசாக ஒருத்தன் வருவான், என்னம்மா ஆச்சு, எப்படிப்பா ஆச்சு, ஒன்றும் கவலைப்படாதன்னு சொல்லி ஒரு விஷ ஊசியை போட்டுட்டு போவான். அந்த விஷ ஊசி உடனே மரணம் ஏற்படாது. கொஞ்ச நாள், கொஞ்சம் மாதம், கொஞ்சம் வருஷம் கழிச்சு தான் அந்த விஷ ஊசி எல்லா வேலையும் செய்யும். ஸோ இவன் சரியில்லை அவன் சரியில்லை அப்படின்னு சொல்லி புதுசாக சில நண்பர்கள் வந்துக்கிட்டே இருப்பாங்க. பட் எல்லாரும் ஒரே குட்டையில் ஊர்னா மட்டைங்க தான். ஸோ நாம் என்னென்னா யார் மேலேயும் என் கூட பரிதாபப்பட வேண்டாண்டா. நான் என்னை காப்பாற்றிக்க எனக்கு தெரியும், எனக்கு எல்லா திறமையும் இருக்குது. உன்கிட்ட நேரத்தை வளர்த்து அதை வீணாக்கி நான் ஏன்டா எனக்கு எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி பேச வந்தவங்ககிட்டேயோ இல்லை மனசுலையோ நினச்சிக்கிட்டு உங்கள் கடமையில் மட்டும் தயவு செய்து காரியத்தை வையுங்க. இல்லாட்டி பெண்கள் சீக்கிரமாக ஏமாற்றப்படுவார்கள். இன்றைக்கி நிறைய இடத்துல நடந்துட்டு தான் இருக்குது. நான் புதுசாக நான் சொல்லலை, நீங்களும் புதுசாக கேட்கல. இந்த பதிவை எத்தனையோ பெண்கள் கேட்டுட்டு தான் இருக்காங்க. 18, 19, 20, 21 அந்த டீனேஜ் கேர்ள்ஸ் கேட்டுட்டு தான் இருக்காங்க. அண்ணனாக இருந்து சொல்கிறேன், இல்லை உங்களுக்கு அப்பாவாக இருந்து கூட சொல்கிறேன். பட் ஒரே ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் போகிற ஆக்ஸ்பெக்ட் இஸ் ட்ரூலி ராங். புரிஞ்சுக்கோங்க, இது உண்மை. பட் இதில் சிக்கணும் அப்படின்னா சின்ன பின்னமாகாமல் வரவே முடியாது. ஒன்ஸ் இறங்கிட்டோம் அப்படின்னா இது ஒரு பெரிய ஒரு புதக்குழியில் இறங்குற மாதிரி. புரியுதா? ஒரு புதக்குழியில் இறங்குற மாதிரி. தயவுசெய்து உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த பதிவை கொஞ்சம் கேளுங்கன்னு சொல்லி ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி ஆம்பளை பசங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். டே இன்னும் சொல்லியிருக்காங்க கொஞ்சம் கேளுறா அப்படின்னு. ஏன்னா நாளைக்கு நம்ம வீட்டில் இருக்கிற ஆம்பளை பசங்க கூட அடுத்த பொண்ணுங்களை ஏமாத்திடக்கூடாது. அதுக்காக நான் சொல்கிறேன். ஸோ எல்லா பசங்களையும் தப்பு தான், பொண்ணுங்க பசங்களை நம்புறது தப்பு தான். ஸோ இதில் மாற்றுக்கிறதுக்கே இல்லை. ஸோ வாழ்வில் மாற்றங்கள் நிச்சயமாக ஏற்பட வேண்டுமென்றால் மனது மாற்றம் அடையாமல் எதையும் எப்பொழுதும் செய்யவே முடியாது. ஸோ எல்லாத்தையும் யோசிச்சு பாருங்கள். உங்கள் பசங்கக்கிட்ட சொல்லுங்கள், உங்கள் பொண்ணுங்கக்கிட்டையும் நீங்கள் சொன்னால் அவங்களுக்கு பிடிக்காது. அதனால் இந்த பதிவை எனக்காக கேளுன்னு சொல்லி உங்கள் குழந்தைகளுக்கு தயவுசெய்து அனுப்புங்க. 13 வயசு பொண்ணாக இருந்தாலும் சரி, 20, 22 வயசு பொண்ணாக இருந்தாலும் சரி. இல்லைப்பா என்னோடய குழந்தைங்க அப்படிலாம் பண்ண மாட்டாங்க, தயவுசெய்து நினைக்காதீங்க. நான் திரும்ப சொல்கிறேன், உங்கள் குழந்தைங்களை சந்தேகப்படுற நீங்கள் நினைக்க வேண்டாம். எந்தெந்த வீட்டை இப்படி நினைக்கிறாங்களோ அந்த பெண்கள் தான் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டு இருக்காங்க. இதுக்காகவே ஒரு சேனல் ஆரம்பிக்கிற மாதிரி கூட தோணுது. ஒரு மாதத்துக்கு முன்னாடி நடந்த கலாட்டாலாம் வேறு மாதிரி. அது நிறைய பேருக்கு தெரிஞ்சுதான் தெரியலன்னு தெரியல. சென்னையில் வண்ணாரப்பேட்டையிலையோ சிந்தாதிரிப்பேட்டையிலோ நடந்ததுன்னு நினைக்கிறேன். அது பெரிய அளவில் வெளியில் வரல. ஸோ நிறைய இடத்துல பெண்களை பயன்படுத்திக்கிறார்கள். நயவஞ்சக கூட்டம், நரி கூட்டம், மோசமான கூட்டங்கள் பயன்படுத்தி கொள்கிறார்கள்.
அதுக்காக நீங்கள் வந்து ஐயோ நம்ம பொண்ணு இப்படி அப்படிலாம் கிடையாது. நமக்கு விழிப்புணர்வு கொடுக்க வேண்டியது உங்கள் கடமை. ஸோ பெண்கள் கிட்ட ஆண்கள் கிட்டேயும் சரி, உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைங்க கிட்ட தயவு செய்து ஃப்ரெண்ட்லியாக ட்ரீட் பண்ணுங்கள். ஒரு ஹிட்லர் மாதிரி உட்காராதீங்க தயவுசெய்து. இல்லைன்னா அன்னை தெரசா மனு போயிடாதீங்க. பைபிளில் ஒரு விஷயம் இருக்குது, தகப்பன் என்றவன் அவன் வந்து அந்த பெரம்பை எடுக்கணுன்றாங்க. பெரம்பை எடுத்தாதான் பையனும் பொண்ணும் பயப்படுவாங்க அப்படின்னு. ஆனால் இன்னைக்கு அது எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியல. பட் கடவுள் சொன்ன வார்த்தைகளை நம்ம மதிக்கிறோம், மரியாதை கொடுக்குறோம், அது பவர்ஃபுல் தான். ஆனால் இன்றைக்கி நீங்கள் பெரம்பை எடுத்துட்டா வெளியில் ஒருத்தன் மருந்து போட தயாராக இருக்கான். பெரம்பை எடுத்து அடின்னு அடிச்சிங்கன்னா அடுத்த 2-3 நாளில் என்ன நீ இவ்வளோ ஃபீல் பண்ணுற, என்னாச்சு ஏதாச்சு என்ன, இந்த பொண்ணு சொல்லும் எங்கள் அம்மா நான் அடிச்சிட்டாங்க, எங்கள் அம்மா நான் புரியாமல் நடந்துக்கிறாங்கன்னு. ஸோ ஒன்றும் கவலைப்படாத, உன்னை பற்றி எனக்கு எவ்வளோ தெரியும், உன்னை போய் அடிச்சிட்டாங்களே அப்படின்னா இந்த பொண்ணுக்கு அவன் மேலே ஒரு தனி பாசம் வந்துடும். அப்போ அம்மா தெரியாது, அப்பா தெரியாது, வீட்டில் வளர்க்கக்கூடிய ஆட்டுக்குட்டியும் தெரியாது. ரைட்டா? இதுதான் நடக்குது. அப்போது குழந்தைங்க கிட்ட வந்து குச்சி எடுக்க சொல்லலை, குச்சி எடுக்கிற மாதிரி எடுங்க. ஆனால் அதே நேரத்தில் தோல்லையே கை போட்டுக்கோங்க. தோலில் அதிகமாக கை போட்டுக்கோங்க, குழந்தைங்களை கவனிங்க. ஆனால் சந்தேகப்படாதீங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். குழந்தைங்க கிட்ட வந்து மனப்பூர்வமாக மனம் விட்டு பேசுங்க. குழந்தைங்க ஏதோ பாதிக்கப்பட்டாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுங்க. இப்போ உங்கள் வீட்டில் பொண்ணுங்க சொல்கிறாங்க, இது மாதிரி நான் தெருமுக்கில் போனால் அந்த பையனை பார்த்து சிரிக்கிறான்னா நீங்கள் உங்கள் குழந்தைய அடிப்பீங்க. அவன் சிரிக்கிறான்னா நீ சிரித்ததால தான் அவன் சிரிக்கிறான். இது தேவையில்லாத கேள்வி. நம்ம வீட்டில் நம்ம என்னைக்கு நம்ம குழந்தைங்க மேலே நம்பிக்கை வைக்கலையோ அன்னைக்கே அந்த குழந்தைங்க நம்ம கையை விட்டு போகிறாங்கன்னு அர்த்தம். மனப்பூர்வமாக வைக்கணும். பெண்களுக்கு பெண்ணை பெற்றவன் அத்தனை பேருக்கு இங்கே ஒரு பெரிய ஒரு பாரம் இருக்குதுன்னு தெரியுது. வயிற்றில் நெருப்பை கட்டி தான் உட்காந்துட்ருக்கோம். என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ. அந்த பெண்ணுக்கு கல்யாணம் ஆகி அந்த பெண்ணை நல்லா இருக்கமா, சூப்பராக இருக்குமா, எனக்கு கணவர் ரொம்ப சூப்பராக செமையாக பக்காவாக பார்த்துக்கிறாருன்னு அந்த வார்த்தைகளை கேட்கக்கூடிய தாய்மார்கள் 10-20% தான். ஸோ சின்ன வயசில் இருந்து அதை பார்த்து பயந்து இருக்கிறவங்க ஜாஸ்தி. ஆனால் இன்றைக்கி அந்த பயம் தேவையில்லை. பட் குழந்தைங்க கிட்ட ஃப்ரெண்ட்லியாக மூவ் பண்ணுங்கள், எல்லா விஷயமும் சூப்பராக நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம். ஓம் சாயிரா. சாயிரா.